Daily. Taste the Daily. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் LIC பகுதியைச் சேர்ந்த பெயிண்டர் பிரகாஷ் வனிதா தம்பதியினரின் இரண்டாவது மகன் கவின்ராஜ் சிவானந்தா சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த சூழலில் புதன்கிழமை பள்ளிக்கு சென்ற கவின்ராஜ் கழிப்பறைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றவர் நீண்ட நேரமாக வகுப்பறைக்கு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த சக மாணவர்கள் கழிப்பறைக்கு சென்று பார்த்தபோது கவின்ராஜ் மயங்கிய நிலையில் கிடப்பது தெரிய வந்து ஆசிரியர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து கவின்ராஜை மீட்டு சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் மற்றும் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. கவின்ராஜை பார்க்க வேண்டும் என நீண்ட நேரமாக வலியுறுத்தியும் போலீசார் அனுமதிக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கவின்ராஜின் உடலை பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே போலீசாரும் கல்வித்துறை, வருவாய்த்துறை மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் நடந்த சம்பவம் குறித்து சக மாணவர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். அப்போது கவின்ராஜின் உறவினர்கள் பள்ளிக்குள் புகுந்து அவரை அடித்து கொலை செய்த மாணவனை அழைத்து வரும்படி கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பள்ளியில் பரபரப்பு நிலவவே போலீசார் தலையிட்டு உறவினர்களை பள்ளியிலிருந்து அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து பேசிய கவின்ராஜின் உறவினர்கள் மாணவர்களுக்கிடையேயான மோதலில் கவின்ராஜை தாக்கியதில் அவர் உயிரிழந்து விட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அந்த பையனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் ஸ்கூல் ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு டீச்சர்ஸும் யாருமே இல்லை. பையன் இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க. பேரண்ட்ஸ் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் அவன் இருந்தால் தனியாக தான் இருந்தான், யாருமே இல்லைங்க. அந்த பையனுக்கு நீதி கிடைச்சாகணும். பார்த்தீங்களா, பசங்களுக்கு ஃப்ரைடே சண்டை வந்திருக்கு அவனுக்கு கூட படித்த பசங்க கூட. ஆனால் சண்டை வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் சண்டை பையனுக்கு அடிபட்டுருக்கு. திரும்ப இன்றைக்கி அந்த இது தனியாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனை மாட்டின பிறகு அடிச்சிருக்கானுங்க. இதனிடையே மாணவனின் உயிரிழப்பு குறித்து கேட்டதற்கு அதிகாரிகள் முறையாக பதிலளிக்காததால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் நாமக்கல் சாலை LIC பகுதியில் மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ராசிபுரம் DSP விஜயகுமார் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவனின் உயிரிழப்பு குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து உறவினர்கள் கலைந்து சென்றனர். இந்த சூழலில்தான் கவின்ராஜுடன் படிக்கும் சக மாணவன் பேசிய வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த வீடியோவில் சக மாணவன் பரத் என்பவன் பள்ளி வளாகத்தில் பயன்பாட்டில் இல்லாத கழிப்பறையில் வைத்து கவின்ராஜின் கழுத்து, நெஞ்சு, தலையில் தாக்கியதால் அவர் மயங்கி விழுந்ததாகவும் பரத்தை தடுத்தும் அவர் கேட்காமல் சரமாரியாக தாக்கியதாகவும் கூறியுள்ளார். அவன் சொன்னா ஆமா அடிச்சேன், அவன் அடிச்சேன் அப்படின்னு இன்டர்வல் வாட அடிச்சுலாம் திரும்பி கூப்பிட்டாங்க. அதுக்கு அவன் அடிச்சான், இங்கேயே அடிச்சானா, அடிச்சான் இங்கே நெஞ்சில் ஒரு அடி, தொண்டையில மேய்ச்சான், அவனால் முடியல, கீழே விழுந்தான். இதெல்லாம் எந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது? எப்படி யூஸ் பண்ற பாத்ரூம்பா இல்ல யூஸ் பண்ணாத பாத்ரூம்பா? இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து ராசிபுரம் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளனர். பள்ளி வளாகத்தில் மாணவன் சக மாணவனால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் பள்ளியில் பயன்பாட்டில் இல்லாத கழிவறைக்குள் வைத்து மாணவர்களுக்கிடையே நடந்த மோதலில் சக மாணவன் ஒருவன்தான் கவின்ராஜை கண்மூடித்தனமாக தாக்கியதாகவும் அதில் ஏற்பட்ட காயத்தால் தான் கவின்ராஜ் உயிரிழந்து விட்டதாகவும் 9ஆம் வகுப்பு மாணவன் ஒருவன் கூறும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கவின்ராஜை தாக்கியதாக ஒரு மாணவனின் பெயரை குறிப்பிட்டு சொல்வதால் போலீசார் அது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். Daily.
Taste the Daily.